காம்ரேட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்டுடியோ. இப்போ நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் கட்ஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் கட்ஸை நான் வந்து 2 கேட்டகரிஸாக பிரிச்சிருக்கேன். என்னன்னா ஒன்று மெயின் டைப்ஸ் ஆஃப் கட்ஸ், இன்னொன்று அதர் டைப்ஸ் ஆஃப் கட்ஸ். ஸோ இப்போ அதை தான் நம்ம கோர்ஸ்குள்ள டீட்டெயில்டாக படித்த சாப்டர்ஸை நான் அப்படி இங்கே கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ மொத்தமாக கோர்ஸில் 75 சாப்டர்ஸ் இருக்குது, 4 மாடியூல். இப்போது அதில் செகண்ட் மாடியூல் இருக்கிற 2 சாப்டர் தான் இந்த டைப்ஸ் ஆஃப் கட்ஸும் மெயின் டைப்ஸ் ஆஃப் கட்ஸும், அதான் மெயின் டைப்ஸ் அண்ட் அதர் டைப்ஸ் ஆஃப் கட்ஸை டீட்டெயில்டாக கவர் பண்ண சாப்டர்ஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 சாப்டர்ஸ் மெயின் டைப்ஸ் ஆஃப் கட்ஸ், அப்புறம் அதர் டைப்ஸ் ஆஃப் கட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே ஃபர்ஸ்ட் நான் வந்து அதர் டைப்ஸ் ஆஃப் கட்ஸை ப்ளே பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் மெயின் டைப்ஸ் ஆஃப் கட்ஸ் ப்ளே பண்ண போகிறேன். பிகாஸ் கோர்ஸில் பொறுமையாக பார்ப்பாங்க, ரொம்ப பெருசாக நான் டீட்டெயில்டாக பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மெயின் டைப்ஸ் ஆஃப் கட்ஸ் ஆரம்பிக்கும் போது ரொம்ப பேசிக்ஸை கூட ரொம்ப நேரம் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து டப்புன்னு பேக் போக சான்ஸ் இருக்குது. பட் ஐ வாண்ட் யூ டு லேர்ன். ஸோ அதர் டைப்ஸ் ஆஃப் கட்ஸை ஃபஸ்ட்டு காட்டுறேன். அதர் டைப்ஸ் ஆஃப் கட்ஸில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கட் ஆன் ஆக்ஷன், கேமரா மூவ்மெண்ட் கட்டு, இன்விசிபிள் கட்டு, ஸ்மாஷ் கட், இந்த மாதிரி நிறைய பேருக்கு தெரியாத டைப்ஸ் ஆஃப் கட்ஸ் அங்கே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அதை படிச்சிருங்க. அதை படிச்சுட்டு அப்புறம் மெயின் டைப்ஸ் ஆஃப் கட்ஸில் நம்மளோட இந்த சிம்பிள் கட், அதுக்கப்புறம் ஜே கட், எல் கட், மேட்ச் கட், ஜம்ப் கட், இதெல்லாமே இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ இதை பார்த்தாலே நம்மளுக்கு அதை பார்க்கணும்னு தோணும். ஸோ அதனால அப்போ நீங்கள் கண்டிப்பாக அதை பார்ப்பீங்க. இல்லை ப்ரோ, நீங்கள் சொல்கிற வேலையே நான் போக போகிறேன், நான் வந்து மெயின் டைப்ஸ் ஆஃப் கட்ஸ், அதர் டைப்ஸ் ஆஃப் கட் பார்க்குறேன் அப்படின்னா கீழே சாப்டர்ஸ் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன் இந்த ப்ரைவேட் வீடியோவில் கூட. ஸோ கீழே சாப்டர்ஸ் இருக்கும். சாப்டர்ஸில் மெயின் டைப்ஸ் ஆஃப் கட்ஸில் பார்த்துட்டு அப்புறம் இங்கே வாங்க. அப்படி இல்லைன்னா இங்கே மேலே டைம் காட்டும். ஸோ இங்கே தான் மெயின் டைப்ஸ் ஆஃப் கட்ஸ் ஆரம்பிக்குது. ஓகேவா? ஸோ இந்த டைமுக்கு யூ கேன் ஸ்கிப். அதை பார்த்துட்டு அகெயின் யூ கேன் கம் பேக் ஹியர். ஸோ கைஸ், ரொம்ப டீட்டெயில்டாக கான்செப்ஷுவலாக யூ ஆர் கோயிங் டு மாஸ்டர். ஸோ இது படிச்சிட்டோன்னே நீங்கள் படம் பார்க்குறவே மாற ஆரம்பிக்கும் போது எவ்ரி கட் யூ ஆர் கோயிங் டு நோட்டீஸ் இன் மூவிஸ். இதை எப்படி சாஃப்ட்வேரில் பண்ணணும், ஒவ்வொரு கட்டும் வந்து டாவன்ஸ் எப்படி பண்ணணும், கேப்கட்டில் எப்படி பண்ணணுன்றது வந்து அது கோர்ஸ்குள்ளே இருக்குது. அது தனியாக அது ஒரு 3 சாப்டர் 4 சாப்டர் போகும். ஸோ அது இங்கே நான் தரல. இங்கே ஒரு கான்செப்ட்ஸ் மட்டும் இப்போ படிக்க போகிறோம். உங்களுக்கு இல்லை ப்ரோ நான் அவுட் விடுவோம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா நம்மளோட கோர்ஸை செக் அவுட் பண்ணி பாருங்கள். கீழே வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ப்ரைஸில் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் கொடுக்கறதுக்கு பாசிபிளே கிடையாது. அண்ட் ப்ரைஸ் எஸ் பாசிபிள் கிடையாது. அப்போ குவாலிட்டி கேள்வி வரும்ல. ஸோ அந்த குவாலிட்டி தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு நிறைய லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணிட்டு இன்னும் எக்ஸ்ட்ராவாக படிக்கணும் அப்படின்னா நம்ம கோர்ஸ் இருக்குது. அண்ட் அவ்வளோதான் கைஸ். இப்போ கோர்ஸ்குள்ள இருக்க ஃப்ரேம் வந்து உங்ககிட்ட பேச போகிறேன். ஓகேவா? டாடா. ஸோ கைஸ், வெல்கம் டு மாடியூல் 2 சாப்டர் 3. என்ன பார்க்க போகிறோன்னா கட்ஸ்னா என்னன்னு பார்க்க போகிறோம் அண்ட் மெயின் டைப்ஸ் ஆஃப் கட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கட்னா என்ன? ஓகேவா? ஸோ கட்னா ஒன்றுமே இல்லை. இப்போ கிளிப் ஏ எடுத்துப்போம், வீடியோ ஏ, வீடியோ பி இருக்குது. ஓகேவா? ஸோ வீடியோ ஏலேருந்து பிக்கு டிரான்சிஷன் ஆகிற பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதான் கட். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா கிளிப் ஏ முடிஞ்சு கிளிப் பி ஆரம்பிக்கிற பாயிண்ட் இருக்குது பாருங்கள், அந்த பாயிண்ட் தான் கட்டு. ஸோ இந்த கட்டு வந்து 2 டிஃப்ரெண்ட் வீடியோஸாக இருக்கலாம், ஆர் அந்த கட்டு வந்து ஒரே வீடியோவில் இருக்கலாம். என்ன ப்ரோ சொல்கிறீங்கன்னா, சிம்பிள். இப்போ ஒரே வீடியோ இருக்குது, நான் பேச வீடியோ இருக்குது, அங்கே நடுவில் நான் வந்து தும்பிட்டேன், இரும்பிட்டேன், டைலாக் வந்துட்டேன் அப்படின்னா அந்த போர்ஷனை நான் கட் பண்ணி எடுத்துட்டா இப்போ நம்ம 2 கிளிப் இருக்கும். அந்த 2 கிளிப்பை இப்போ நான் ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ ஜாயின் பண்ணிட்டோன்னே ஸோ ஒரே கிளிப்பில் இது ஒரு கிளிப் ஏ, இப்போ கிளிப் பி ஆயிடுச்சா. ஸோ இங்கேருந்து கிளிப் ஏலேருந்து கிளிப் பி டிரான்சிஷன் ஆகிற பாயிண்ட் வந்து கட். ஓகேவா? ஸோ கைஸ், இப்போ நம்ம அதர் டைப்ஸ் ஆஃப் கட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதர் டைப்ஸ் ஆஃப் கட்ஸில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கட் என்னென்னா கட் ஆன் ஆக்ஷன். ஸோ கட் ஆன் ஆக்ஷன் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஒரு கரெக்டான ஆக்ஷனில் கட் பண்ணுறது. என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் காட்டுறேன், அப்போ தான் புரியும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். On the peak of the action. ஸோ ஒரு பீக் ஆக்ஷனில் கரெக்டாக கட் பண்ணணும். ஸோ நாமளும் ஒரு கிளிப்பில் இன்னொரு கிளிப்புக்கு எப்போ கட் பண்ணணும்னு தெரியாது. ஸோ அது எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஆக்ஷன் நடந்து முடிஞ்ச செகண்ட் கட் பண்ணுவாங்க. எக்ஸாக்டாக டோர் 3 செகண்ட் கட் பண்ணுவாங்க. எக்ஸாக்டாக சேனல் எழுதுக்கும் போது கட் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாக்டாக இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், எங்கள் ஓன் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நாமளாக வந்து நாங்கள் உங்கள் வீடியோவில் வந்து பிடிஎஃப் தத்துற மாதிரி நான் இந்த ஸ்னாப் பண்ணுவேன், நான் இருக்கா. ஸோ அந்த ஸ்னாப் வந்து எப்பவுமே வந்து நம்ம டைம் பண்ணணும். ஸோ கட் ஆன் ஆக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அந்த ஸ்னாப் பண்ணும்போது நம்ம கரெக்டாக கட் பண்ணணும். கரெக்டாக ஐம் கோனா கிவ் யூ திஸ். ஸோ இப்போ கட்டை ஸ்னாப் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணால் எப்படி இருக்கும் பாருங்கள். ஸோ கட்டை ஸ்னாப் பண்ணுறதுக்கு அப்புறம் பண்ணால் எப்படி இருக்கும் பாருங்கள். ஸோ ரெண்டுமே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இல்லையா? இப்போது நம்ம எக்ஸாக்டாக அந்த ஆக்ஷன் ஸ்னாப் பண்ணும்போது கட் பண்ணால் எப்படி இருக்கும்னு பாருங்கள். ஸோ புரிகிறதா? ஸோ இதான் கட் ஆன் ஆக்ஷன். கட் ஆன் ஆக்ஷனில் ஈச் ஃப்ரேம் மேட்டர்ஸ். ஒரு அவெஞ்சர்ஸ் எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். I'm always angry. ஸோ இந்த ஹல்க் எக்ஸாக்டாக பஞ்ச் பண்ண செகண்டில்
வேறு ஒரு ஆங்கிள் கட் பண்ணுவாங்க கரெக்டாக. ஸோ இந்த கட் ஆன் ஆக்ஷன் மூவியில் எப்படி பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் சீனை வந்து 2 கேமரா ஆங்கிள் எடுப்பாங்க. சம்டைம்ஸ் ஒரே டைம் 2 கேமரா வச்சு எடுப்பாங்க. ஆர் ஃபஸ்ட் டைம் அதே ஆக்ஷன் அவங்கள பண்ண சொல்லி இந்த ஆங்கிள் எடுப்பாங்க. அப்புறம் அங்கே போயிட்டு அதே கேமரா வச்சு அவங்க திருப்பி அதே ஆக்ஷனை பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 கிளிப்புக்கு நடுவில் நம்ம இப்போ கட் பண்ணணும் கரெக்டாக. அப்போ எங்கே பண்ணுவாங்கன்னா கரெக்டாக ஆன் ஆக்ஷனில் கட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த அல்க் எக்ஸாம்பிள் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 ஆங்கிள் இருக்குது. அல்க்கு குத்துறது கிட்ட இருந்து சைடில் காட்டுறாங்க, அப்புறம் தூரமாக பேக்லேருந்து காட்டுறாங்க கரெக்டாக. ஸோ சைட்லேருந்து பேக்குக்கு கட் ஆக போகுது. அந்த கட்டை எங்கே வச்சுருப்பாங்கன்னா எக்ஸாக்டாக பஞ்ச் பண்ணுற ஃப்ரேமில் கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கிளிப்ஸுக்கு நம்ம கட் பண்ணும்போது ஆன் சேம் ஆக்ஷன் நடக்குது, அதை டிஃப்ரெண்ட் கிளிப்புக்கு வந்து நம்ம மாற்றணும், நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக ஆக்ஷனில் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ பார்க்கறதுக்கு ப்ளீஸிங்காக இருக்கும். ஸோ இதான் கட் ஆன் ஆக்ஷன். ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனா கூட கட் ஆன் ஆக்ஷனை அந்த அவுட் டு டூவில் பண்ண போகிறோம். அங்கே பண்ணும்போது ஒரு கிளியர் கட் ஐடியா கிடச்சிரும். ஓகேவா? இப்போ ஜஸ்ட் கான்செப்ஷுவலாக நம்ம என்ன ஏதுன்னு பார்க்குறோம், அப்புறம் அவுட் டு டூ போக போகிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கட் என்ன பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டிங். இதை வந்து பேரல் கட்டிங்கும் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ கிராஸ் கட்டிங் வந்து நார்மலாக இங்கே ஒரு சீன் நடக்குது, அப்புறம் அங்கே ஒரு சீன் நடக்குதுன்னு மாற்றி காட்டாமல் சீன் நடுவுலையே இது நடக்குது, அந்த நந்த முடிச்சோன்னா அங்கே நடக்குது ஒன்று காட்டுவாங்க, ஒன்று இது காட்டுவாங்க, திருப்பி அங்கே காட்டுவாங்க, திருப்பி இங்கே காட்டுவாங்க, திருப்பி அங்கே காட்டுவாங்க. அது மாதிரி கிராஸ் கட் பண்ணே இருப்பாங்க. லாஸ்ட்டில் 2 சீனுமே வந்து ஒரு இடத்துல வந்து சேரும். ஸோ அதை பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு மாதிரி காமெடியாக, சம்டைம்ஸ் காமெடியாக இருக்கும், சம்டைம்ஸ் மாஸாக இருக்கும், சம்டைம்ஸ் வந்து வாவாக இருக்கும். Which brings me to this. Ever since we met 2 days ago, I thought you were so cool. Will you marry? Oh, you're me. Waste of time. Such arrogance. இல்ல, அவன் ஃப்ரெஷ்ஷா இருக்கான். ட்ரைனிங்க்கு போனா நிறைய புரிஞ்சுப்பான். What do you think, Miss Qureshi? இந்த மாதிரி நேர்மையானவங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் டாக்டர் மேத்தா. இவர் போலீஸ்ல செலக்ட் ஆனா நல்ல உதாரணமா இருப்பார். What about you, Mr. Yadav? You have been very quiet. இந்த சிஸ்டத்துக்கு நேர்மையானவங்க தேவை. இந்த மாதிரி ஒரு கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணலன்னா இந்த எக்ஸாம்க்கே அர்த்தம் இல்லை. இதான் வந்து கிராஸ் கட்டிங். ஸோ அடுத்த டைப் ஆஃப் கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மாஷ் கட். ஸோ அந்த ஸ்மாஷ் கட்டை விட கான்ட்ராஸ்ட் எடிட்டிங் சொல்லுவாங்க, கான்ட்ராஸ்ட் கட் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ என்ன ஒரு ஒன்றுக்கும் நீங்கள் 2-3 பேர் சொல்கிறேன், என்ன பண்ணுறது? ஒரு பேர் வைக்கிறாங்களா, 2-3 பேர் வைக்கிறாங்க, என்ன பண்ணுறது? ஸோ இதுக்கு வந்து ஸ்மாஷ் கட் ஆர் கான்ட்ராஸ்ட் கட். ஓகேவா? ஸோ கான்ட்ராஸ்ட்னா என்ன? டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்ற ஒரு கான்ட்ராஸ்ட்டு, பணக்காரங்க புவர் கான்ட்ராஸ்ட். அந்த மாதிரி இங்கே என்ன கட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஹை இன்டென்சிட்டி ஒரு சீன்லேருந்து டப்புன்னு கட் பண்ணி லோ இன்டென்சிட்டிக்கு மாற்றுவாங்க. ஒரு லோ இன்டென்சிட்டி சீன்லேருந்து டப்புன்னு கட் பண்ணி ஹை இன்டென்சிட்டி மாற்றுவாங்க. எக்ஸாம்பிள் காட்டினா புரியும். எக்ஸாம்பிள் பாருங்கள். கஷ்டப்பட்டு உங்க அம்மா கிட்ட இருந்து பறிக்க வச்ச அதுவும் இவ்வளோ பணத்தை. ஸோ இது வந்து கான்ட்ராஸ்ட் கட் ஆர் ஸ்மாஷ் கட். ஸோ இது வந்து பீப்புளை வந்து டப்புன்னு திருப்பி தூங்க போகிறாங்க அப்படின்னா முழிக்க வச்சிரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபேட் இன் ஃபேட் அவுட். ஓகேவா? ஸோ இந்த ஃபேட் இன் ஃபேட் அவுட்னா பிளாக்லேருந்து அப்படியே ஃபேட் ஆகி நம்ம வீடியோக்குள்ளே வரும்.
அதே மாதிரி வீடியோ முடிஞ்சு அப்படியே ஃபேட் ஆகி பிளாக் போகும். ஸோ இது மோஸ்ட்டாக எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு வீடியோ ஸ்டார்டிங்கில் ஃபேட் இன், வீடியோ எண்டிங்கில் ஃபேட் அவுட், ரொம்ப பேசிக். பட் சம்டைம்ஸ் வந்து வீடியோ நடுவுலேயே வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து மோஸ்ட்டாக இந்த ஃபேட் இன் ஃபேட் அவுட் வந்து ஜம்ப் கட்ஸுக்கு பதிலாக சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கேஜிஎஃப் மூவிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேட் இன் ஃபேட் அவுட் யூஸ் பண்ணிருப்பாங்க சூப்பராக. ஏன்னா ஜம்ப் கட் யூஸ் பண்ணால் நம்ம சொன்ன மாதிரி கொஞ்சம் காமெடிக்காக எனர்ஜெட்டிக்காக இருக்கும் தவிர, பட் இந்த ஃபேட் இன் ஃபேட் அவுட் வந்து ரொம்ப கிளாஸியாக இருக்கும் கரெக்டாக. ஸோ இதுவும் வந்து பேசேஜ் ஆஃப் டைமுக்கு யூஸ் பண்ணுறது தான். ஸோ அங்கே நல்ல பேசேஜ் ஆஃப் டைமுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சாப்டர் ரெண்டாக இன்னொரு சாப்டர் ஆரம்பிக்கும் போது, மூவி நடுவுலேயே ஒரு சாப்டர் ரெண்டாக இன்னொரு சாப்டர் ஆரம்பிக்கும் போது அப்படின்னா அங்கே ஒரு ஃபேட் இன் ஃபேட் அவுட் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேட் இன் ஃபேட் அவுட் வந்து ஜஸ்ட் ஒரு க்ளோஷர் கொடுக்கும், சம்டைம்ஸ் பேசேஜ் ஆஃப் டைமாக காட்டும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராஸ் ஃபேட் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ கிராஸ் ஃபேட் அப்படின்னா சேம் இந்த ஃபேட் இன் ஃபேட் அவுட் தான். பட் ஃபேட் இன்ல என்னென்னா ஃப்ரம் பிளாக் டு நம்மளோட வீடியோ கிளிப் வரும். ஃபேட் அவுட்னா ஃப்ரம் வீடியோ கிளிப் டு பிளாக் ஃபேட் ஆகுதுல, இது வந்து ஒரு கிளிப்லேருந்து இன்னொரு கிளிப்புக்கு ஃபேட் ஆகும். ஸோ ஃப்ரம் கிளிப் ஏ டு கிளிப் பி அப்படியே கிராஸ் ஃபேட் ஆகும். ஸோ இதை வந்து நிறைய படத்தில் யூஸ் பண்ணுவாங்க. இதை வந்து பாதியில் அப்படியே நிற்க வைப்பாங்க. ஸோ ரெண்டு சீனும் ஒரே டைமில் ப்ளே ஆகிற மாதிரி கூட ப்ளே பண்ணுவாங்க. இது பேர் வந்து சூப்பர் இம்போசிஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? இதை வந்து இந்த 12th ஃபீல்டில் யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்கள். படிப்புல தெரிக்கணும்டா, அச்சம் விட்டு உச்சம் தொட்டு. ஸோ இதுவும் ஒரு ஸ்டைலிக் சாய்ஸ் தான். ஓகேவா? ஸோ கிராஸ் ஃபேட் வந்து மோஸ்ட் கேசஸில் உங்களுக்கு பெருசாக கட்ஸ் எதுவும் கிடைக்கல அப்படின்னா ரெண்டு சீனை நீங்கள் கிராஸ் ஃபேட் பண்ணால் கூட பார்க்க சூப்பராக இருக்கும். ஸோ கிராஸ் ஃபேட் வந்து அது ஒன் ஆஃப் தி குட் சாய்ஸ். ஸோ ரொம்ப யூஸ் பண்ணால் உங்களுக்கு எதுவுமே தெரியல மாதிரி இருக்கும், பட் அப்பப்போ யூஸ் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கிராஸ் ஃபேடுக்கு இன்னொரு பேர் வந்து கிராஸ் டிசால்வ். ஸோ எல்லாத்துக்கும் இந்த மாதிரி இன்னொரு பேர் வைப்பாங்க. ஸோ எனக்கு திட்டாதீங்க. ஓகேவா? ஸோ கிராஸ் ஃபேட் ஆர் கிராஸ் டிசால்வ் சொன்ன மாதிரி ஒரு சீன்லேருந்து இன்னொரு சீனுக்கு ஃபேட் ஆகும். ஸோ அது நடுவுலேயே அந்த ஃபேட் ஆகிற மாதிரி வச்சு ரெண்டு சீன் ஒரே டைமில் ப்ளே பண்ண வைக்கிறதும் அந்த கிராஸ் டிசால்வ் தான். ஒரே டைமில் ப்ளே பண்ண வைக்கிறது பேர் சூப்பர் இம்போசிஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து கிராஸ் டிசால்வ் ஒரு கிராஸ் ஃபேடு. இப்போ இதுலேயே வந்து மேட்ச் டிசால்வ்னு ஒன்று இருக்குது, ஒரு சப் கேட்டகரி. என்னென்னா இந்த ரெண்டு சீனுக்கு இதாகிறோம் ஃபேட் பண்ணுறோம்ல, அந்த ஃபேடை வந்து மேட்ச் கட்டாக யூஸ் பண்ணுவாங்க. மேட்ச் கட்டாக என்ன, அப்ரப்டாக கட் ஆகுது, டப்புன்னு ஒரு சீனு இன்னொரு சீனுக்கு வந்து மேட்ச் கட் ஆகுது. அதையே பொறுமையாக டிசால்வ் பண்ணி காட்டினாங்கன்னா அது மேட்ச் டிசால்வ். ஸோ அது எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேமரா மூமெண்ட் கட் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த கேமரா மூமெண்ட் கட்டு நத்திங் பட் மேட்ச் கட் தான். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இந்த மேட்ச் கட்லேயே அந்த டேரக்ஷன் கட் பார்த்தோம்ல, ஸோ அந்த டேரக்ஷனில் ஒன் ஆஃப் த டேரக்ஷன் கேமரா டேரக்ஷன் இருக்கும். ஸ்டில் நான் தனியாக இதை சொல்கிறேன் ஏன்னா இப்போ வந்து இது ரொம்ப நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நிறைய இந்த மாண்டேஜ் வீடியோஸில் ஸ்டைலிஷ் வீடியோஸில் வந்து இந்த கேமரா மூமெண்ட் கட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வி ஹேவ் டு லேர்ன் தட். என்னென்னா ஒரு கேமரா வந்து லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆகுதுன்னா அடுத்த சீனையும் அதே மாதிரி கேமரா மூமெண்ட் வச்சுட்டு இந்த ரெண்டு கேமரா மூமெண்ட் நடுவில் கரெக்டாக கட் வைப்பாங்க. பார்க்க கொஞ்சம் சீம்லெஸ்ஸாக சூப்பராக இருக்கும். ஓகேவா? ஸோ இது கேமரா மூமெண்ட் கட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்விசிபிள் கட். ஓகேவா? ஸோ இன்விசிபிள் கட் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இன்விசிபிள் கட் வந்து இப்போதைக்கு ரொம்ப ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இன்விசிபிள் கட் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ வந்து இது வந்து பாசிங் பையும் சொல்லுவாங்க, பாசிங் கட்டும் சொல்லுவாங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு டைப். ஓகேவா? ஸோ ரெண்டு டைப், நிறைய டைப் சொன்னால் ரெண்டு டைப் தான். ஸோ ரெண்டு டைப். ஸோ ஃபஸ்ட் டைப் என்னென்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஸ்க்ரீனில் கிராஸ் பண்ணும். கரெக்டாக அந்த ஆப்ஜெக்டை வச்சு நம்ம வந்து அப்படியே மாஸ்க் பண்ணுறோம். ஸோ இது வந்து க்ளீனாக நான் சொல்லித்தரேன், மாஸ்கிங்கில் சொல்லித்தரேன், கொஞ்சம் லைட்டாக காம்ப்ளிகேட்டட் பட் ஸ்டில் சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ அந்த மாதிரி ஆப்ஜெக்டை வச்சு அப்படியே ஸ்லீம்லெஸ்ஸாக ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆப்ஜெக்ட்
ஸ்க்ரீனில் கிராஸ் பண்ணும் கரெக்டாக. ஸோ அதை வச்சு ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்க. ஆர் ஆப்ஜெக்ட் கிராஸ் பண்ணாது, கேமராவே அப்படியே கிராஸ் பண்ணும். ஸோ அதை வச்சு அப்படியே மாஸ்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 வேல வந்து பாசிங் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ அகெயின் இது ஒரு ஸ்டைலிக் சாய்ஸ் தான். எனர்ஜி செம்மையாக மெயின்டைன் ஆகும். ஸோ வீடியோ பார்க்கறது ரொம்ப மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். ஸோ இது வந்து சூப்பராக இருக்கும், பண்ண கற்றுக்கோங்க ஓகேவா. நிறையத்தில் பண்ணாதீங்க, அப்பப்போ பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். சம்டைம்ஸ் அதை வந்து இந்த பாசிங் ட்ரான்ஸ்லேஷன் வந்து அப்படியே பிளாக் மூலமாக பண்ணுறாங்க. ஸோ இந்த மூவி பாருங்கள், இந்த மூவியில் வந்து கட்டே இல்லைன்னு வச்சுருந்தாங்க நிறைய பேர். பட் இந்த மூவியில் வந்து மொத்தம் 27 கட்டு அவ்வளோ இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது விப் பேன். நிறைய கட்டு இருக்குது, பட் ஸ்டில் லாஸ்ட்டாக முடிச்சிக்கலாம் விப் பேன். ஸோ விப் பேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாரிசான்டலாக கேமரா ஃபாஸ்ட்டாக பேன் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே ப்ளர் ஆகும். ஸோ அந்த பேனில் வந்து சீன்ஸை வந்து மாற்றுவாங்க. அது ஒரே ஷார்ட்குள்ளேயே மாறும், ஆர் டிஃப்ரெண்ட் சீன்ஸுக்கே மாற்றுவாங்க ஓகேவா. ஸோ இது ஏன் யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு மாதிரி வீடியோவில் இருக்கிற மொமெண்டம் மிஸ் ஆகாது, வீடியோவில் இருக்கிற எனர்ஜி மிஸ் ஆகாது. டப்புன்னு என்ன நடக்குன்னு அந்த விப் பேன் யூஸ் பண்ணி காட்டுவாங்க ஓகேவா. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட், ஒன் ஆஃப் தி கூலஸ்ட் ட்ரான்ஸ்லேஷன். ஸோ இதோட நம்ம டைப்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன் முடிச்சாச்சு. ஸோ கைஸ் மொத்தம் 5 மெயின் டைப்ஸ் ஆஃப் கட்ஸ் இருக்குது. எத்தனை? 5 ஓகேவா. ஸோ இந்த 5மே நம்ம பொறுமையாக டீப்பாக படிக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஓகேவா, டீப் பிரெத். ஓகே, ஸோ ஃபஸ்ட் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட் கட். ஸோ ஆட் கட்டை வந்து சிம்பிள் கட்னு சொல்லுவாங்க. ஸோ நத்திங் பட் கட் ஓகேவா. ஸோ பேசிக் கட் ஒன்றுமே இல்லை. ஒரு சீன்லேருந்து இன்னொரு சீன், ஒரு ஷார்ட்லேருந்து இன்னொரு ஷார்ட் நம்ம மாறுறதுக்கு ஒரு பேசிக் கட். எந்த ஃபேன்சி எலிமெண்ட்ஸும் இல்லை, எந்த விதமான ஒரு கான்செப்ட்ஸும் இல்லை, எதுவுமே இல்லை. கட் பண்ணி 2 கிளிப்பையோ ஷார்ட்டையோ இல்லை 2 சீனையோ நம்ம கனெக்ட் பண்ணுறது தான் வந்து பேசிக் கட் ஓகேவா. அதை ஆட் கட் சொல்லுவாங்க. ஸோ நம்ம பார்க்க போகிற அதர் டைப்ஸ் ஆஃப் கட்ஸ் எல்லாமே இந்த கட்டோட வேரியேஷன்ஸ் தான் ஓகேவா. ஸோ ஒரு கதை பேஸ்ட் வீடியோ, அதாவது ஒரு மூவி, ஷார்ட் ஃபிலிம், அந்த மாதிரி விஷயம்லாம் எடுத்துக்கோங்களேன். அங்கெல்லாம் வந்து ஆட் கட் தான் மோஸ்ட்லி யூஸ்டு கட்டு ஓகேவா. வேறு எதுவுமே பெருசாக ஃபேன்சியாக பண்ண மாட்டாங்க. ஃபேன்சியாக பண்ணால் அதை பார்க்க எவ்வளோ காமெடியாக இருக்கும்னு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். என்ன நடந்தது தேவசேனா? கோவிலில் பெண்களை ஒரு வரிசையில் வரச் சொன்னான். அப்போது அவர்களின் மேலே கைகளை வைத்து தடவினான். என் மீது கூட கை வைக்க பார்த்தான். விரல்களை வெட்டிவிட்டேன். நீ செய்தது தவறு. ஸோ இந்த மூவிஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் ஒரு சீன் டு சீன், ஒரு ஷார்ட் டு ஷார்ட் நம்ம ட்ரான்ஸ்லேஷன் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுற கட்டு ஆட் கட் மோஸ்ட்லி ஓகேவா. ஸோ இங்கே வந்து என்ன ப்ரோ, முதல்ல சீன்னா என்ன, ஷார்ட்னா என்னென்னு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். டீட்டெயிலாக படிக்க வரதை பற்றி, பட் இப்போதைக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இப்போ நார்மலாக ஒரு சீன் அப்படின்னா, பாகுபலியில் அனுஷ்காவை வந்து அந்த ஒரு பர்சன் வந்து தப்பாக மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க கரெக்டாக. அந்த சீனில் அனுஷ்கா அவங்களோட விரலை கட் பண்ணிருவாங்க. ஸோ இது வந்து ஒரு சீன், நடக்கிற சீன். இந்த சீனுக்குள்ளே மல்டிபிள் ஷார்ட்ஸ் இருக்கும். அனுஷ்காவை காட்டுற ஷாட்டு, அவனை காட்டுற ஷாட்டு, திருப்பி அனுஷ்காவை காட்டுற ஷாட்டு, அப்புறம் அவன் கையை கட் பண்ணுற ஒரு ஷாட்டு. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஷார்ட்ஸ் வைப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அடுத்த சீன் என்னென்னா, அனுஷ்கா இது பண்ணிட்டாங்களே, ஸோ அதனால் அவங்க வந்து கோர்ட் ரூமில் அவங்கள வந்து விசாரணை பண்ண போகிறாங்க. ஸோ இது அடுத்த சீன். ஸோ இந்த சீனில் மல்டிபிள் ஷார்ட்ஸ் இருக்கும். இந்த சீனில் வந்து அனுஷ்காவை கேள்வி கேட்குறது, பாகுபலி உள்ள என்ட்ரு ஆகுறது, அதுக்கப்புறம் அங்கே நடக்கிற ஆர்குமெண்ட்டில் பாகுபலி ஷாட்டு, அவங்க ரம்யா கிருஷ்ணன் ஷாட்டு. ஸோ இந்த மாதிரி மாற்றி ஷார்ட்ஸ் வைப்பாங்க. ஸோ ஒவ்வொரு சீனில் ஷார்ட்ஸ் இருக்கும். நிறைய ஷார்ட்ஸ்லாம் சேர்ந்தால் தான் ஒரு சீன் ஆகும். இது ரொம்ப சிம்பிளாக பேசிக்காக ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டேன். நம்ம தனியாக ஆக்ஸு, சீக்வன்ஸு, சீன்ஸு, ஷார்ட்ஸு, பீட்ஸு, மைக்ரோ பீட்ஸ்னு ஒரு சாப்டரே இருக்குது. அங்கே டீட்டெயிலாக இறங்கி என்ன ஏதுன்னு படிப்போம். இப்போதைக்கு ஜஸ்ட் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டு இன்னொரு ஷார்ட் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு சிம்பிள் கட் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒன் சீன் டு இன்னொரு சீன் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கும் இந்த சிம்பிள் கட் யூஸ் பண்ணுவாங்க. நார்மலாக கட்டு ஒரு வீடியோ இது வரைக்கும் போதும் சொல்லி வச்சு கட் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ கொண்டு வந்து அங்கே வைக்கிறது வந்து சிம்பிள் கட் ஓகேவா. ஸோ இப்போது செகண்ட் டைப் பார்க்க போகிறோம். செகண்ட் மெயின் டைப் ஆஃப் கட் என்னென்னா ஜம்ப் கட்ஸ் ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஒரு கிளிப்லேருந்து இன்னொரு கிளிப்பை வந்து நம்ம கட் பண்ணி வைக்கிறது வந்து சிம்பிள் கட் சொன்னோம் கரெக்டாக. ஜம்ப் கட்னா ஒரே கிளிப்புலேயே கட் பண்ணி வைக்கிறது வந்து ஜம்ப் கட்ஸ். த ரியல் ரீசன் டு யூஸ் ஜம்ப் கட்ஸ் வந்து பேசேஜ் ஆஃப் டைமை காட்டுறதுக்கு ஓகேவா. ஒரு விஷயத்தை வந்து ஸ்பீடப்பாக காட்டுறதுக்கு. இப்போ வந்து ஒரு பேக்கில் ஒரு பொருளத்துக்கு வெளில வைக்கிறோம் அப்படின்னா, அது எல்லா பொருளத்தை வெளில வைக்க காட்ட தேவையில்ல. ஒரு பொருளை காட்டிட்டு அப்புறம் டப்புன்னு உடனே ஃபாஸ்ட்டாக நம்ம காட்டிடலாம். ஸோ இதை வந்து ஸ்பீடப் பண்ணுறோம்ல. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, we are jumping in time ஓகே. அதனால தான் அது பேர் ஜம்ப் கட்ஸ். ஸோ ஒரு கிளிப் இருக்குது. அந்த கிளிப்பு வந்து அவ்வளோ பெருசாக காட்ட அவசியம் இல்லை. அவன் எங்கே நடந்து போகிறான், அது நடந்து போகிறவருக்கும் காட்ட அவசியம் இல்லை. நடந்து போக ஆரம்பிக்கிறான், அதே கிளிப்பை கட் பண்ணி அவன் கொஞ்சம் அங்கே போன கிளிப்பை காட்டலாம் உடனே. ஸோ நம்ம வந்து we are jumping in time கரெக்டாக. டப்புன்னு நடுவில் இருக்கிற போர்ஷனையே கட் பண்ணி எடுத்துடுறோம்.
ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம அந்த பின்னாடி இருக்கிற போர்ஷன் ஜாயின் பண்ணிடுறோம். ஸோ வி ஆர் ஜம்பிங் இன் டைம். அதனால தான் அது பேர் ஜம்ப் கட். ஸோ ஜம்ப் கட்ஸை வந்து வேரியஸ் பர்பஸ் பண்ணுவாங்க. நான் சொன்ன மாதிரி ஒன்று ஸ்பீடப் பண்ணுறதுக்கு, இந்த பேசேஜ் ஆஃப் டைமை காட்டுறதுக்கு, அதுக்கப்புறம் காமெடிக் எஃபெக்ட்டும் பண்ணுவாங்க. ஸோ நான் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஜம்ப் கட்ஸ்லாம் காட்டுறேன் பாருங்கள். பாஸ்கர் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஜம்ப் கட்ஸ்னு ஒரு சேனல் வச்சிருக்காரு, 2 million+ சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன் யூடியூப். ஸோ அந்த சேனலில் பேரே ஜம்ப் கட்ஸ். நீங்கள் அவர் வீடியோ பார்த்தீங்கன்னா அவர் வீடியோ ஃபுல்லாக ரொம்ப ஒரு மாதிரி செம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கும். பிகாஸ் அவர் வந்து வீடியோ ஃபுல்லாக ஜம்ப் கட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பார். அவர் வந்து ஒரு கேப்பில் இருக்காது, பேச 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 டப் 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 ஜம்ப் கட்ஸ் ஆகினே இருக்கும். அவர் வீடியோ சும்மா ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். சொல்லுங்கள் செக்யூரிட்டி. ஐடி கார்டு, எஸ்பிடி எமர்ஜென்சி பட்டா, ஐடி கார்டு டேக்ல போடணுமா, பட்டா டேக் கழுத்தில் போடணுமா, பட்டா காலை பட்டன் போடணுமா, பட்டா ஃபுல் ஹேண்ட் போடணுமா, நான் வீட்டுக்கே போகிறேன், பரவாயில்லையா போகலாமா? செக்யூரிட்டி யூனிஃபார்ம் போட்ட பெரிய கமிஷனரில் கேட்க வேண்டியது. ஸோ இதுதான் வந்து ஜம்ப் கட்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம 2 டைப் தான் பார்த்துருக்கோங்க. சிம்பிள் கட் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஜம்ப் கட்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு J and L கட் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நோட்ஸ்லாம் எடுக்காதீங்க, டோன்ட் வரி, லாஸ்ட்டில் டீட்டெயில் நோட்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு ரிலாக்ஸ்ட் அண்ட் நல்லா ஜாலியாக ஹாப்பியாக லெசன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜே கட் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஜே கட் வந்து ரொம்ப பிடிச்ச கட்டு. ஸோ ஜே கட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட விஷுவலாக பார்த்தாலும் உங்களுக்கு புரியும் ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்புறம் விஷுவலாக காட்டுறேன், டோன்ட் வரி. ஸோ என்ன அப்படின்னா, ஒரு கிளிப் ஏ இருக்குது. ஓகேவா? கிளிப் பி இருக்குது. ஓகேவா? ஸோ கிளிப் ஏக்கு ஒரு ஆடியோ இருக்கும், கரெக்டாக? கிளிப் பிக்கு ஒரு ஆடியோ இருக்கும், கரெக்டாக? ஜே கட் அப்படின்னா கிளிப் ஏ முடிஞ்சு கிளிப் பி ப்ளே ஆகணும். இதான லாஜிக்கு, கரெக்டாக? கரெக்டு. ஸோ இப்போது கிளிப் ஏ முடியறதுக்கு முன்னாடியே கிளிப் பியோட ஆடியோ ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தான் கிளிப் பியோட விஷுவல் வரும். என்ன ப்ரோ சொல்கிற? நல்லா பாருங்கள், விஷுவல் பாருங்கள். இந்த விஷுவல் காட்டுறேன், இந்த விஷுவல் பாருங்கள். ஃபஸ்ட்டு கிளிப் ஏ காட்டுறேன். கிளிப் ஏ தனியாக பார்ப்போம். கிளிப் ஏ சவுண்டோட பாருங்கள். இதுதான் கிளிப் ஏவோட சவுண்டு. தேங்க்யூண்ணா. இப்போ கிளிப் பி தனியாக பார்ப்போம். இது கிளிப் பியோட சவுண்டு. புக்கை தேடி அவங்க நேரம் வீணாகக்கூடாது. மாதம் 280 ரூபா கொடுப்பேன், தங்குறதுக்கு இடம் கொடுப்பேன். மைண்ட் ரிசர் ஆயிடுச்சா? ஓகே, குட். இப்போது ரெண்டுமே சேர்ந்து ப்ளே பண்ணுறேன். கிளிப் ஏ முடிகிறதுக்குள்ளே கிளிப் பியோட சவுண்ட் உங்களுக்கு தெரியும், அது ப்ளே ஆக ஆரம்பிக்கும். பாருங்கள், நல்லா லிசன் கேர்ஃபுல்லி. தேங்க்யூண்ணா. டாய்லெட்டை தினமும் சுத்தம் பண்ணணும். யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வருவாங்க. புக்கை தேடி அவங்க நேரம் வீணாகக்கூடாது. மாதம் 280 ரூபா கொடுப்பேன், தங்குறதுக்கு இடம் கொடுப்பேன். பார்த்தீங்களா? ஸோ இதான் வந்து ஜேகட். ஜேகட்னா கிளிப் பியோட ஆடியோ கிளிப் ஏ எண்ட் ஆகிறதுக்குள்ளே ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தான் கிளிப் பியோட விஷுவல் வரும். இதான் வந்து ஜேகட். ஆனால் உன்னால் முடியாது. உன்னால முடியாது. உங்க ஏசி கேபின் விட்டு வெளியே வாங்க, வந்து மாவு மில்ல வேலை செஞ்சு பாருங்க தீப் மோகன். அப்புறம் சொல்லுங்க எங்களால் முடியுமா முடியாதான்னு கேட்டுக்கணும். ஏ மனோஜ், ஏய் அது விடு விடு விடுன்றல. என்னாச்சுண்ணா? முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது டெரரிசமை பத்தி நாம எதுக்காக பேசுறோங்கிறது தான். டெரரிசம்ங்கிறது இந்த நாட்டையே ஒழுக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஆனா அதுக்கும் போலீஸ்க்கும் என்ன சம்பந்தம்? அதுதான் இன்னைக்கு. இரவு வந்தால் துடிதுடிக்கும், இமையிரண்டும் பரிதபிக்கும். இரவு வந்தால் துடிதுடிக்கும், என் இமையிரண்டும் பரிதபிக்கும். என் இதயம் இமயம் வரை சென்று வரும். பார்த்தவுடன் காதல் கொள்ள பார்வை வைத்த கள்ளி அவள். ஓ தம்பி, பிரைவேட் டாக்ஸி புக் பண்ணி அனுப்பி விட்டுருக்காரு. என்ன நான் பண்ணதுனால இவ்வளோ லாபமாக? ஐயோ, ஆனா என்னன்னா ரொம்ப பெரிய பொய்ய நீ ஈஸியா சொல்ற. பேசாம டிவில ரிப்போர்ட்டரா சேர்ந்துற. நான் டிவிலையா?
ஸோ அதை வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. மெயினாக ஒரு கம்ப்ளீட் 2 டிஃப்ரெண்ட் சீன்ஸுக்கு ஸ்விட்ச் ஆகும்போது யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் பீப்புளுக்கு ரொம்ப ஜாரிங்காக இருக்கும். சடனாக ஒரு சீன் மாறும்போது பீப்புள் ஜாரிங்காக இருக்கும். ஸோ முன்னாடியே ஒரு ஆடியோ ஒரு கியூ மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ ஆடியோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ப்ளே ஆயிடும். ஸோ மைண்டில் அது ஏன் தெரியாது, ஃபஸ்ட் ஆடியோ ப்ளே ஆகி அப்புறம் விஷுவல் வந்தால் அந்த டிரான்சிஷன், அந்த கட்டு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஓகேவா, எக்கச்சக்க எக்ஸாம்பிள் இருக்குது, எல்லாமே காட்டுறேன், நல்லா பாருங்கள், லிசன் கேர்ஃபுல்லி. கிளிப் பியோட ஆடியோ கிளிப் ஏ எண்ட்லேயே கேட்க ஆரம்பிச்சிடும். லிசன் கேர்ஃபுல்லி. Main engine start. 4 3 2 1 booster ignition and Excuse me. Is that your car on the lot? yeah. That's a nice ride. Thanks, man. County Azor. Hey, Jordan Belfort. Nice to meet you. ஸோ இதான் ஜே கட்டு. இது எப்படி பண்ணுன்றத அதே மாதிரி ஹவு டு டூ தனியாக சாப்டர் இருக்குது, அங்கே நான் சொல்லித்தரேன். ஸோ இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போ உங்களுக்கு ஜே கட் என்னன்னு தெரிஞ்சிட்டோன்னு, ஒன்ஸ் இதை பற்றி படிச்சிட்டோன்னு, இனி நீங்கள் படத்தில் பார்க்கும்போதெல்லாம் அட அங்கே வர ஜே கட் அப்படின்ற மாதிரி நம்ம ஜே கட் கண்ணில் தெரிய ஆரம்பிச்சிடும். பிகாஸ் நமக்கு இவ்வளோ நாள் வந்து ஜே கட் எல்லா படத்துலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் நம்ம நோட் பண்ண மாட்டோம். பிகாஸ் ஜே கட் யூஸ் பண்ணால் ஸ்மூத்தாக ட்ரான்சிஷன் ஆகும். ஸோ நம்ம யாருமே நோட் பண்ண மாட்டோம். பட் அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒன்ஸ் யூ லேர்ன்ட் அபவுட் ஜே கட், இப்போ போய் நீங்கள் படம் பார்த்தீங்க அப்படின்னா ஜே கட் எங்கெல்லாம் இருக்குன்றத இப்படி உங்களுக்கு அப்படியே தொக்கா தெரியும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கட் என்ன அப்படின்னா எல் கட். ஓகேவா. ஸோ ஜே கட்டோட ஆப்போசிட். முதல்ல அதுக்கு முன்னாடி சாரி. ஸோ அதுக்கு முன்னாடி ஏன் அது ஜே கட்டு பேர் வச்சாங்க தெரியுமா? ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த கிளிப்பை பாருங்கள், இந்த சாஃப்ட்வேரில் காட்டுறதுல பாருங்கள். ஸோ இந்த கிளிப் பியோட ஆடியோ கிளிப் ஏ முடிகிறதுக்குள்ளேயே ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டாக. ஸோ அதை கொஞ்சம் இழுப்பாங்க. கரெக்டாக. ஸோ இப்போ இந்த ஷேப்பை பாருங்கள், இந்த ஷேப் பார்க்கறதுக்கு ஜே மாதிரி இருக்கா, அதனால அது பேர் ஜே கட். ஓகேவா. ஸோ ஜே கட் பார்க்க ஜே மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஜே கட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா எல் கட். ஸோ தி ஆப்போசிட் ஆஃப் ஜே கட். இங்கே என்ன அப்படின்னா திருப்பி அகெயின். ஓகே, ரிலாக்ஸ். ஜே கட் இப்போ தான் பார்த்தோம், கொஞ்சம் ரிலாக்ஸ். ஓகேவா. ஸோ எல் கட். ஸோ எல் கட் நத்திங் பட் ஆப்போசிட் ஆஃப் ஜே கட். இங்கே என்னன்னா கிளிப் ஏ இருக்குது. கரெக்டாக. ஸோ கிளிப் ஏக்கு ஒரு ஆடியோ இருக்கும், கிளிப் பி இருக்குது, கிளிப் பிக்கு ஒரு ஆடியோ இருக்கும். கரெக்டாக. இங்கே என்ன ஆகும்னா கிளிப் ஏ முடிஞ்சிடும், ஆனாலும் கிளிப் ஏவோட ஆடியோ வில் கண்டினியூ. ஓகேவா. ஸோ கிளிப் பி விஷுவலாக வர ஆரம்பிச்சிடும், ஆனால் கிளிப் ஏவோட ஆடியோ இன்னமும் கண்டினியூ ஆகினே இருக்கும். எல்கேத் வந்து மூவிஸ்லாம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் நல்லா பாருங்கள். கிளிப் ஏவோட ஆடியோ வில் கீப் ஆன் பிளேயிங். அதை தான் நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். எக்ஸாம்பிள்ஸ் காட்டுற நல்லா நோட் பண்ணுங்கள். காஸ்ட்லியான கோச்சிங் கிளாஸ்க்கு பணம் கொடுக்க முடியாது. ஆனால் ஒன்று தெரியுமா, யாருமே இங்கே வெறும் கையோட வரதில்லை. என்னைக்காவது ஒரு நாள் ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ ஆகுன்ற நம்பிக்கையோட வந்துட்டு இருக்காங்க. லைப்ரரியில் வேலை பார்த்தாலும் சரி, டாய்லெட்டை சுத்தம் பண்ணாலும் சரி, அவங்க கனவு என்னைக்கு கலையாது. என்னைக்கும் அவங்க பின்வாங்க மாட்டாங்க. அவங்க லட்சியத்தில் பிடிவாதமாக இருக்காங்க. ஃபேன்சி ஸ்கூலில் இதெல்லாம் கற்றுக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் ஸ்கூல் காலேஜில் படித்து கற்றுக்கிற விஷயம் கிடையாது. லட்சக்கணக்கான இந்தியர்களோட கனவு இதுதான். அந்த கனவு தான் அவங்களோட சொத்து. வெற்றியும் தோல்வியும் சகஜம்தான் தம்பி. ஆனா இந்த லட்சம் பேர்ல யாராவது ஒருத்தன் சாதிச்சாலும் நீ சொன்ன அந்த ஆட்டு மந்தைக்கு அது கௌரவம். ஸோ நெல்கட்டை மோஸ்ட்டாக எங்கே நம்ம யூஸ் பண்ணுவாங்க, ஒரு கான்வர்சேஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் பேசின்னு இருக்கேன் அப்படின்னா, 2 கேரக்டர் பேசின்னு இருக்காங்க படத்துலனா, அந்த ஒரு கேரக்டர் பேசின்னு இருப்பாங்க, அவங்களுக்கான ஷாட் இருக்கும். ஸ்டில் அவங்க இன்னொரு கேரக்டரை காட்டுவாங்க. பிகாஸ் அது ரியாக்ஷன் ஷாட். இவங்க பேசுறதுக்கு அவங்க ரியாக்ஷன் என்னன்றதை அவங்கள காட்டுவாங்க. ஸ்டில் அவங்க ஃபஸ்ட் கேரக்டர் பேசின்னு இருக்காங்க, அந்த வாய்ஸ் போயினே தான் இருக்கும். ஆனால் இவங்களோட ஷாட் ஒன்று வைப்பாங்க. ஸோ இது வந்து எல்கட்டு, ஜேகட்டு இதே மாதிரி கான்வர்சேஷனில் வைப்பாங்க நிறைய. பட் மோஸ்ட்லி எல்கட் வந்து கான்வர்சேஷனில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ரியாக்ஷன் ஷாட்டை காட்டுறதுக்கு எல்கட் தான் யூஸ் பண்ணுவாங்க. நீ அந்த என்னடா பண்ணுவ? அடிச்ச மூச்சு நிக்கிற வரைக்கும் அடிச்ச. 1000 வருஷமா தங்கத்துல சாம்ராஜ்யம் இருக்குதுன்னு எத்தனையோ ராஜாக்கள் அதை தேடுற முயற்சியில படை பரிவாரங்களை இழந்திருக்காங்க. ஆனா அது யாருக்குமே கிடைக்கல. யாராச்சும் ஒருத்தருக்கு அது கிடைச்சிருந்தா கூட அவனே பெரிய ராஜாவா இருந்திருப்பான் இல்லையா? ஸோ கைஸ், நம்ம இப்போது சிம்பிள் கட் பார்த்துட்டோம், ஜம்ப் கட் பார்த்துட்டோம், ஜே கட் பார்த்துட்டோம், எல் கட் பார்த்துட்டோம். இன்னும் ஒரே ஒரு மெயின் டைப் ஆஃப் கட் இருக்குது. அது என்ன உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பாதி பேருக்கு. மை ஃபேவரட், மோஸ்ட் பீப்புள்ஸ் ஃபேவரட், மேட்ச் கட். ஸோ மேட்ச் கட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் சூப்பராக புரியும். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள்.
ஸோ உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு நான் சொல்லாமல் ஐடியா வந்திருக்கும், பட் ஸ்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு வீடியோ கிளிப்புக்கும் இன்னொரு வீடியோ கிளிப்புக்கும் எலிமெண்ட்ஸ் இருக்கும் கரெக்டாக. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டை மேட்ச் பண்ணி அவங்க கட் பண்ணுறது தான் மேட்ச் கட். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த எக்ஸாம்பிளில் மோஸ்ட்டாக என்ன பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு கிராஃபிக் மேட்ச் கட் மாதிரி தான் நான் காட்டினேன். ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக கிராஃபிக் மேட்ச் கட் காட்டினேன். பட் கிராஃபிக் மேட்ச் கட் மட்டும் இல்லை, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேட்ச் கட் இருக்குது. ஸோ அதர் டைப்ஸ் ஆஃப் மேட்ச் கட் என்னன்னா ஆக்ஷன் மேட்ச் கட். ஸோ 2 கிளிப்புக்கு இருக்கிற ஒரு ஆக்ஷனை மேட்ச் கட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சவுண்ட் மேட்ச் கட், ஆடியோ மேட்ச் கட். ஸோ 2 விஷயத்துக்கு நல்ல இருக்கிற ஒரு ஆடியோ மேட்ச் கட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கலர் மேட்ச் கட். ஸோ 2 சீனில் இருக்கிற கலரை மேட்ச் கட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஐடியா மேட்ச் கட். இது வந்து கான்செப்ட் மேட்ச் கட் சொல்லுவாங்க. 2 கிளிப்புக்கு நடுவில் இருக்கிற கான்செப்டை மேட்ச் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் டைரக்ஷன் மேட்ச் கட். ஒரு கிளிப்புக்கும் இன்னொரு கிளிப்புக்கும் இருக்கிற காமன் டைரக்ஷன் வச்சு மேட்ச் கட் பண்ணுவாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸாக பார்த்தா அவங்க புரியும். ஸோ மேட்ச் கட் எப்படி பண்ணுன்றதை அகெயின் அவுட் டு டூவில் சூப்பராக சொல்லித்தரேன். மேட்ச் கட்டை பர்ஃபெக்டாக பண்ணலாம், டோன்ட் வரி. ஸோ இந்த மேட்ச் கட்டோட பர்பஸ் என்ன அப்படின்னா விஷுவலி ஒரு ஏஸ்தட்டிக் ஃபீல் கொடுக்கும் கரெக்டாக. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு 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 கிக் இருக்கும் அந்த கிளிப்பில். பீப்புள் பார்க்கும்போது பீப்புளுக்கு ஒரு மாதிரி வாவ், ஒரு செகண்ட் தூங்கினவங்களாம் எழுந்துப்பாங்க, லைட்டாக தூக்கம் வரவங்களாம் எழுந்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கட் தான் வந்து மேட்ச் கட். மேட்ச் கட் வந்து வி ஹேவ் டு ப்ரீ பிளான். சும்மா உட்காந்து மேட்ச் கட் எடிட்லாம் பண்ண முடியாது. முன்னாடியே வந்து ஸ்கிரிப்ட்லேயே மேட்ச் கட் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க கேமராமேன் ஆங்கிளில் வச்சு கரெக்டாக எடுக்கணும். ஸ்டில் கொஞ்சம் மிஸ் ஆகும், பர்ஃபெக்டாக எடுக்க முடியாது. அதை எடிட்டர் தான் பர்ஃபெக்டாக மேட்ச் கட் பண்ணுவான். அதை எப்படி பண்ணுவான்றதை நான் தான் ஸோ நான் வந்து காட்டுறேன், ஓகேவா? அவுட் டு டூவில் காட்டலாம். ஸோ பொறுமையாக அதை பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு மேட்ச் கட்டோட கான்செப்ட் புரிஞ்சால் போதும், புரிஞ்சிச்சு நினைக்கிறேன். ஸோ இதோட 5 மெயின் டைப்ஸ் ஆஃப் கட்ஸ் முடியுது. நம்ம அடுத்த வீடியோவில் அதர் டைப்ஸ் ஆஃப் கட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.